காதல் மோகினி. இதுதானே நம்ம தீரமாமா தங்கியிருக்க வீடு. யாரும் பார்க்கல. யாரும் நம்ம வீரமாமா கிட்ட போய் சொல்ல மாட்டாங்க. அப்படியே உள்ளே போய் வீரமாமாவை பார்த்துக்கிட்டுன்னு கேட்டுட்டு வந்துடுவோம். இந்த அரண்மனைக்குள்ள நுழைஞ்சு என் சித்தப்பாவோட டைரி எடுக்கலான்னு பார்த்தா அந்த வீரா ஏதாவது பிளான் பண்ணி என்னை கெஸ்ட் ஹவுஸ்ல தங்க வச்சுட்டான். எனக்கு தெரிஞ்சு இப்படி என் சித்தப்பாவை காணாம போனதுக்கும் அந்த வீராவோட அப்பாவுக்கு எதுவும் சம்மந்தம் இருக்குன்னு நினைக்கிறேன். எப்படியாவது அதை கண்டுபிடிக்கணும். அப்பாடா, இப்பதான் கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. இதுக்குதான் மாமா நான் அப்பயே சொன்னேன் இந்த மாதிரி வேஷம் கட்டாதீங்கன்னு. டேய், ஏதோ நான் வேணுக்குனே கட்டின மாதிரி சொல்றேன். ஏதோ தெரியாம இந்த தோப்பாவை எடுத்து தலையில வச்சுக்கிட்டேன். அது என்னடாடா உள்ள புழு 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 புழுன்னு அம்பட்டு புழுக்கமா இல்ல இருக்கு. சரி சரி, கொஞ்ச நேரம் அங்கிட்ட உட்காந்து காடான ரெஸ்ட் எடு. அதுவும் சரிதான்டா. இந்த வயசான காலத்துல உன் மாமனை இம்புட்டு அலக்கழிக்கிறியடா. உனக்கே இது நல்லா இருக்கா? எது நானு உன்னை அலக்கழிக்க? டேய், சும்மா சொன்னதுடா, கோச்சுக்காதடா. இதுல கோச்சுக்கிறதுக்கு என்ன மாமா இருக்கு? சும்மா என்கிட்ட வம்பளுக்காம என்னை கொஞ்ச நேரம் யோசிக்க விடு. அப்படி என்ன யோசனைன்னு என்கிட்ட சொன்னீங்கன்னா நானும் ஒரு ஐடியா கொடுப்பேன்ல. நீ கொடுத்து கிழிச்ச வரைக்கும் போதும். பேசாம அங்க சாஞ்ச உட்காந்துட்டு ரெஸ்ட் எடு. சரிடா சரிடா, நீ யோசி யோசி. ஐயோ, பேயி! தீரமாமா காப்பாத்துங்க! எது பேயா? காப்பாத்துடா தீரா. மாமா அறிவுள்ளியா உனக்கு? அந்த தோப்பாவை பார்த்தா அவன் பயந்துட்டான். போய் அவ பாக்கிறதுக்குள்ள மண்டையில போய் மாட்டு தாடி எடுத்து ஒட்டு. அவன் பின்னாடி நிக்கிறா பாரு. அச்சோ, இப்போ மோகனா புள்ள என்னோட வேஷத்தை பார்த்தா பயந்துடுச்சோ. ஆகிறா, கொஞ்ச நேரம் அவளை சமாளி. இப்ப வடிவேல் சித்தப்பாவோட குரல் கேட்ட மாதிரில இருந்துச்சு. கண்டுபிடிச்சா நடிப்ப போடுவோம். ஏன் கண்ணை மட்டும் பாரு மோகனா. என்னது இது? இது என்னோட அகதீர மாமா மாதிரியே இருக்கு. மாமா மாமா சொல்லுடா மோகனா. மாமா, உண்மையிலேயே நீங்க என்னோட தீரா மாமா தானா? மோனா குட்டி, மாமா மேல உனக்கும் சந்தேகமாமா? என்னது இது? உங்களுக்கு தான் பழசெல்லாம் மறந்துருச்சு. என்ன எப்படி கரெக்டா மோனா குட்டின்னு கூப்பிட்டீங்க? போச்சு போச்சு, ஒளிரிட்டமா. இது கிட்ட வந்தால எல்லாத்தையும் மறந்து தொலைச்சிடுறோம். சமாளிப்போம். அது ஒண்ணு இல்லடாமா, உன்னோட பேரு மோகனான்னு சொன்னல, அதான் சும்மா செல்லமா அப்படி கூப்பிட்டேன்னு வச்சுக்கேன். மாமா, என்கிட்ட மட்டும் சொல்லுங்க. உண்மையிலேயே நீங்க தீரா மாமா கிடையாதுல்ல, அகர மாமா தானே? நாங்க எழுதி வச்சுட்டு வந்த லெட்டரை படிச்சுட்டு எனக்காக தானே அவர் மாதிரி வேஷம் போட்டு இங்க வந்திருக்கீங்க. ஐயோ, கொஞ்சி பேசி கொள்றாயே. சமாளிப்போம். அது அது நான் என்ன சொல்ல வரேன்னா, அச்சோ, இவன் வேற அந்த பிள்ளைய பார்த்தா சுத்தி என்ன நடக்குதுன்னே தெரியாம நிப்பான். இப்ப இது வேற வகமா பக்கத்திலேயே நின்று கொஞ்சி கேள்வியா கேட்டுக்கிட்டு கிடக்கு. இரு, இவனை நான் தான் காப்பாத்தணும். தீராய்யா, சொல்லுமா, என்ன கேட்ட? இல்ல இல்ல, நீங்க நீங்க ஏமா உங்க வீட்டுல யாருக்கும் சொல்லாம வந்துட்டீங்களோ? என்னது இது? நீங்க அப்படியே என்னோட வடிவப்பா மாதிரியே இருக்கீங்க. இந்த தலைமுடியும் தாடியும் எடுத்துட்டா அவரை மாதிரியே இருப்பீங்களே. அதனாலதானே கலண்டு வராத மாதிரி டைட்டா மாட்டிருக்கேன். என்னது? இப்ப நீங்க என்ன சொன்னீங்க தாத்தா? ஏமா, நான் தாத்தாலாம் இல்ல, ரொம்ப வயசானவனும் கிடையாது பாத்துக்க. தலை மட்டும் நரைச்சு போச்சு.
அம்பிட்டுதே. ஆ நிஜமாவா? ஆமாம்மா, நம்பு. இல்ல, எனக்கு டவுட்டாவே இருக்கு. நீங்க வடிவப்பா, இவரு அகர மாமா தானே? சொல்லுங்களேன், நான் யார்கிட்டயுமே சொல்ல மாட்டேன். யாரு? நீ தானே? அவங்க கூப்பிட்டு ஒரு மிரட்டினா போது, அம்புட்டு உண்மையும் சொல்லிவிட்டு நீ மாட்டுறதும் இல்லாம எங்களையும் சேர்த்து கோத்து விட்டுட்டு போயிடுவேன். எப்படியாவது இந்த பிள்ளையை சமாளிச்சு அனுப்பணும். பாப்பா இங்க பாருமா, நீ சொல்ற மாதிரி யாரையும் எங்களுக்கு தெரியாது. இதா பாரு, இங்க நிக்கிறாரு. இவருக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடிதான் நினைவு திரும்பிச்சு. தனியா விடக்குன்னாடுதேன், நானும் கூட வந்திருக்கேன், அவ்வளவுதான்மா. டேய், தனியா எம்புட்டுடா நானும் சமாளிக்க. நீ என்னடா எனக்கு என்ன அமைதியா நிக்க? இதுக்கு மேல ஏதாவது கேட்டா நான் அழுதுருவேன். ஐயோ தாத்தா, ஏன் அழுறீங்க? மறுபடியும் தாத்தாங்கிற? சரிங்க ஐயா, கோச்சுக்காதீங்க. இனிமே அப்படி சொல்லல. ஆனா இவரோட கண்ணும் இவர் என்ன தொடுறதும் எனக்கு ஏதோ என்னோட அகர மாமாவை ஞாபகப்படுத்துது. ஒருவேளை அவரை நினைச்சிட்டு இவரை பார்த்ததுனாலயே இருக்கும். கொஞ்ச நாள் போகட்டும், எனக்கு பழகிரும். ஏங்க? சொல்லுமா. ஏங்க ஐயா, மாமாவுக்கு ஞாபகம் வர்றப்ப என்னை பத்தில ஏதாச்சும் சொல்லுவாரா? இங்கிட்டு வாடா. ஆமாமா, இன்னாருன்னு சொல்ல மாட்டாரு. பொத்தாம் பொதுவா எல்லாரு பேரையும் சொல்லி கத்துவாரு. நம்ம தான் பொறுமையா நிறுத்தி நிதானமா உட்காந்து கேட்டோம்னா மட்டும் யார பத்தி என்ன சொல்றாருன்னு தெரியும். சரிங்கய்யா, சரிங்கய்யா. அவருக்கு ஞாபகம் வர்றப்ப என்ன கூப்பிடுறீங்களா? என்னை பத்தி என்ன சொல்றாருன்னு நான் கேட்கணும். டேய், நீ என்ன சாமி அடி குறியாடா கேட்க? சாமி வர நேரம் உட்காந்து கேட்கறதுக்கு ஏன்டா இப்படி படுத்துறா? சரிம்மா சரிம்மா, அவருக்கு ஞாபகம் வர்றப்ப நான் சொல்லணும்னு அவசியமே இல்லை. அவரு ஏதோ பேரை சொல்லிவிட்டு கத்திக்கிட்டு அங்கேயும் இங்கேயும் ஓடுவாரு. அப்ப வந்து கேட்டுக்க. ஓ சரி சரி. ஆனா மாமாவுக்கு ஞாபகம் வர்றப்ப இந்த வீட்டை பத்தி மட்டும்தான் சொல்லுவாரா? அவருக்குன்னு ஒரு பெரிய குடும்பமே இருக்கு, அதை பத்தி ஏதாச்சும் சொல்லுவாரா? ஏமா, அவர் குடும்பமே இதுதானம்மா? இல்லைங்க ஐயா, எங்க மாமா அண்ணாதானே சொல்லிவிட்டு இங்க வந்துட்டாரு. ஆனா அவருக்கு அவ்வளோ பெரிய குடும்பம் இருக்கு. அதுல அவரோட பையன், அண்ணன் பையன் ஒருத்தர் இருக்காரு, அகரேன். சின்ன வயசுல இருந்தே அவர் தான் எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு என் மாமா அடிக்கடி சொல்லுவாரு. அதான் யதார்த்தமா அவரை நான் பார்த்தேன். என்னையும் தெரியாம எனக்கு அவரை ரொம்ப பிடிச்சு போச்சு. என்னைக்கு அவர் என் மாமாவோட அண்ணன் பையன்னு தெரிஞ்சதோ அப்ப இருந்து அவரை உயிருக்கு உயிரை நேசிக்க ஆரம்பிச்சிட்டேன். அதை சொல்றதுக்குள்ள என்னை இங்க கூட்டிட்டு வந்துட்டாங்க ஐயா. ஏமா அவங்க வான்னா உடனே பின்னாடி வந்துருவியா? நான் அகரனை லவ் பண்றேன், அவரை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன், இங்கதான் இருப்பேன்னு சொல்றதுக்கு என்ன? இங்க மட்டும் இவ்ளோ வாய் பேசுற? ஏன் மாமா என்ன திட்ட? உனக்கு தான் தெரியும்ல. ஷோ, உனக்கு தான் எல்லாம் மறந்துருச்சுல. தாமரை மாமாவுக்கு நான் எவ்வளவு பயப்படுவேன், அது இன்னும் மாறவே இல்லை. நீ என்னை விட்டு போனதுக்கு அப்புறம் அந்த பயம் இன்னும் அதிகமா போயிடுச்சு. அத்தம்மா தலை மேல துப்பாக்கி வச்சுக்கிட்டு 2 பேர் நிக்கிறானுங்க. அதுலயே எனக்கு பாதி உசுறு போயிடுச்சு. அதுக்கப்புறம் அங்க வீட்டுல இருக்கிற எல்லாரையும் கொன்றுவோம்னு வேற சொன்னாங்க. அதுக்கப்புறம் நான் எப்படி மாமா அவங்களோட வராம இருப்பேன்? ஏண்டி அவனுங்க கொன்றுவேன்னு சொன்னா உடனே நம்பிடுவியா? ஒரு மாசம் அங்க இருந்ததே அந்த வீட்டு ஆளுங்க பத்தி உனக்கு தெரியாதோ? டேய் மாப்பிள, நீ கொஞ்சம் கொஞ்சமா ரணதீரன்ல இருந்து அகதீரனா மாறிட்டு வரடா. மோகனாவுக்கு இருக்கிற அறிவுக்கு உன்னை கண்டுபிடிச்சிட போகுது. கொஞ்சம் கண்ட்ரோலா இரு. சிச்சோ, ஆர்வ கோளாறுல மறந்துட்டே மாமா. இது இப்ப பாரு பெர்ஃபார்மன்ஸ். என்னமோ போமா. அது நாங்க 1 மாசம் இருந்தேன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? என் கிட்ட மட்டும் விவரமா கேள்வி கேளு. அவங்க ஏதாவது சொன்னாங்கன்னா புள்ள பூச்சி மாதிரி பயந்துக்கிட்டு ஓடி வந்துரு. அது ஒண்ணும் இல்லம்மா, இப்பதானே நீங்க சொன்னீங்க 1 மாசம் இருந்தேன்னு. எது, நான் சொன்னேனா? அட ஆமாமா சொன்னேன், எனக்கு தானே கேட்டுச்சு. சரி சரி விடுங்க. இங்கேயே இருந்தா எப்படி மாமாவுக்கு பழசெல்லாம் ஞாபகம் வரும்? அவங்களையும் சேர்த்து ரூமுக்கு கூட்டிட்டு வாங்க. அவங்க அப்படித்தான், உங்களை வீட்டுக்குள்ளேயே விட மாட்டாங்க. நீங்க தான் ஏதாவது பண்ணணும். மோகனம்மா, மோகனம்மா, நீங்க இங்கதான் இருக்கீங்களா? ஆமா, என்ன வேணும்? அது மோகனம்மா, வீரையா போன்ல இருக்காரு, உங்களை கூப்பிடுறாரு, கொஞ்சம் வரீங்களா? சரி நீ போ, நான் வரேன். அது அவங்க போயிட்டாங்கன்னு நினைச்சு வந்தேன். ஆனா இங்க இருக்கிறது எல்லாமே என் வீரா மாமாவோட ஆளுங்க தானே மறந்துட்டேன் பாருங்க. உங்களை பார்க்க வரக்கூடாதுன்னு என் வீரா மாமா என்னை மிரட்டிட்டு போயிருக்காரு. இப்ப மட்டும் வீட்டுக்கு வந்தாரு, என்னை அடி பிக்க போறாரு. நான் போறேன். எப்படியாவது வீட்டுக்குள்ள நீங்களும் மாமாவும் வாங்க, உங்ககிட்ட நான் நிறைய விஷயம் பேசணும். சரிம்மா, சொல்லிட்டீல, அவர் எப்படியாவது நான் கூட்டியார, நீ கவலைப்படாம போ. பாத்தியா மாமா, அவன் பேரை சொன்னதும் எப்படி பயந்து விழுந்தடிச்சு ஓடுறான்னு. அப்படி என்ன அவன் பெரிய புடிங்கின்னு இதாவது சொல்லிட போறேன். டேய், மாமா இருக்கேன்னு கொஞ்சம் கூட மரியாதை இல்ல. எம்பிட்டு அசிங்கமான வார்த்தையை பேச வரேன். எல்லாம் நீ கத்து கொடுத்தது தானே, அப்புறம் என்ன மூடிட்டு? ரைட்டு விடு, நீ டென்ஷன் ஆயிட்ட, நான் அப்புறம் வரேன். இல்லாட்டி என்னை இதை கிளி கிளின்னு கிளிப்ப. என்ன மாமா, ரெடியா? நான் ரெடி தான்டா மாப்ள. ஓ
காப்பாத்துங்க. ஐயா நில்லுங்க ஐயா. கொலை பண்ணிட்டாங்க, என்ன கொலை பண்ணிட்டாங்க. காப்பாத்துங்க, என்ன காப்பாத்துங்க. ஐயா நில்லுங்க ஐயா. விட மாட்டேன், நான் யாரையும் விட மாட்டேன். கொலை பண்ணிட்டாங்க, என்ன கொலை பண்ணிட்டாங்க. விஜயம் பாவம், என்னையும் பொண்டாட்டியும் கொலை பண்ண போறாங்க. காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. ஏ செந்தாமர, நீ என்ன நினைச்சாலும் உன்னோட திட்டம் எதுவும் நடக்காதுடா. நான் இருக்கிற வரைக்கும் உன்னால எதுவுமே பண்ண முடியாது. போனா குட்டி, உனக்கு அந்த தீர வேண்டாம்டா. எங்க என் பொண்டாட்டி எங்க எங்க? என்னடா நடக்குதுங்க? ஐயா அவருக்கு பழசெல்லாம் மறுபடியும் ஞாபகம் வந்துருச்சுங்க ஐயா. எங்க போறாருன்னே தெரியல. வாங்க ஐயா, மேலதான் போறாரு, மேல போவோம். இங்குதான் இங்குதான், இதுதான் என்னோட ரூமு. எங்க என் பொண்டாட்டி? என் பொண்டாட்டி எங்க காணோம்? என் பீரோ எங்க? இங்குதான். என்னோட டைரி எங்க? எதையுமே காணோம். எங்க என் பொண்டாட்டி எங்க? எல்லாரும் கொன்னுட்டாங்க என் பொண்டாட்டிய. யாராவது காப்பாத்துங்க. அச்சோ, ஐயாவுக்கு ரொம்ப புத்திடுச்சுன்னு நினைக்கேன். ஐயா இந்த பச்சளைய வாயில போடுங்க ஐயா. எங்க என் மௌனா கொன்னுட்டானுங்களே. ஐயா கொஞ்ச நேரம் சட்ட அப்படியே படுங்க ஐயா. என் விமலா, நீ எங்கடி இருக்க? ஐயா எல்லாம் சரியா போயிடும். அப்படியே கொஞ்ச நேரம் படுங்க ஐயா. தூங்குங்க ஐயா. விமலா, விமலா. ஐயா அவர் அடிக்கடி இப்படிதான் மாறுவாரு. அவருக்கு பழசெல்லாம் ஞாபகம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். இப்பயாச்சும் நம்புங்க ஐயா. எல்லா இடத்தையும் அவர் கரெக்டா சொல்றாரு பாருங்க. சரி சரி, இனி அவன் இந்த ரூம்லயே இருக்கட்டும். நாங்க உன்னை அப்புறம் பாக்குறோம். காலையில விடிஞ்சு இதை பத்தி பேசலாம். சரிங்க ஐயா, நானும் இங்கேயே தூங்குதேன். டேய், கொஞ்சம் அந்த சைடு வாடா. அப்பா அந்த ஆளு தீரந்தான் போல அத்தனையும் அப்படியே சொல்றானே. நீங்க பண்ணின எல்லாத்தையும் பொண்ணு விடாம சொல்லி கத்துறானே. அப்பையும் இப்படித்தான், இதே மாதிரிதான் மோகனாவ என்கிட்ட நெருங்கவே விட மாட்டான். இப்பவும் நான் அவனுக்கு வேணாம்னு தான் சொல்றான். கண்டிப்பா இவன் தீரந்தாம்பா. ஆமாடா, எனக்கும் அதான் சந்தேகமா இருக்கு. ஆனா அன்னைக்கு காரோட அவங்க 2 பேரும் மலை உச்சியில இருந்து கீழே விழுந்ததை நான் என் கண்ணால பார்த்தேன்டா. அதான்ப்பா தெளிவா சொல்றாங்களே, உயிருக்கு போராடிட்டு கிடந்தாரு, காப்பாத்திட்டோம்னு. கூடவா உனக்கு தோணல? என்னடா இது, தொல்லை விட்டுச்சு. இனி எவனும் நமக்கு எதிரி இல்லைன்னு நினைச்சா புதுசா வந்து சேர்ந்திருக்கான். அப்பா அவன் இருக்கிறது நம்ம இடத்துல, நம்ம ஊர்ல. இங்க வச்சு அவனை செய்ய முடியாதா என்ன? கொன்னு புதைச்சிடலாம், இல்ல உரு தெரியாம எரிச்சிடலாம். டேய், இப்பதான்டா நீ என் புள்ள நிரூபிச்சிடடா.